நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். தமிழ்நாடு பனையேரிகள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் 4ஆம் ஆண்டு பனைக்கனவு திருவிழா. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தாலுகா நரசிங்கனூர் அடுத்த பூரிகுடிசை என்ற பகுதியில் தமிழ்நாடு பனையேரிகள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் 4ஆம் ஆண்டு பனைக்கனவு திருவிழா நடைபெற்றது. இதில் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் பாண்டியன் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் படையர் ஊர்வலம் நடைபெற்றது. மாரியம்மன் கோவில் தெருவிலிருந்து புறப்பட்டு விழா நடைபெறும் பனங்காடு பகுதி வந்தடைந்தது. பனையில் செய்யப்பட்ட பொருட்கள் படையலிட்டு வழிபட்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், கல் இயக்க தலைவர் நல்லசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பனை திருவிழாவில் பனைப்பொருட்களில் தயாரிக்கப்பட்ட கைவினைப் பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்களின் கண்காட்சி நடைபெற்றது. விழாவில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள், நாடகம், பாவை, கூத்து, சிலம்பம், மல்லர், கம்பம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியை காண தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ். என் பேர் இந்துமதி. நான் சேலம்லேருந்து வரேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் இந்த பனை ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன். இந்த ஊரில் ஃபுல்லாக பனை மரம் நிறையா இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை மீட் பண்ணுறேன். விழுப்புரத்தில் இப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு ஒருத்தவங்க சொன்னதுனால நான் வந்தேன். ஸோ இங்கே வந்தால் ஃபுல்லாக பனை மரத்தில் நிறைய ஆர்ட் ஒர்க்ஸ் நிறையா இருக்குது. கிராஃப்ட்லேருந்து எல்லாமே நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கவே விசித்திரமாக இருக்குது, புதுசாக இருக்குது. ஒவ்வொன்றும் எனக்கு வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா நானும் வாங்கிட்டு இருக்கேன் தொலைவு தங்கி. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது பிளேஸ். எல்லோரும் கண்டிப்பாக ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இயற்கையை ரசிக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வரணும். கண்டிப்பாக நான் சொல்லுவேன், நல்ல ஒரு பிளேஸ். வணக்கம். நம்ம திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கோம். நம்ம இயற்கை சார்ந்த நிறைய பொருட்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். பனை ஓலை பொருட்கள், வாழைநார் பொருட்கள், அப்புறம் ஆகாய தாமரை அப்படின்னு சொல்கிற இந்த குளத்தில் இருக்க அந்த ஆகாய தாமரை தண்டு அதை எடுத்து கைவினை பொருட்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம இயற்கை சார்ந்து பயணிக்கும் போது நம்ம இந்த இறைவன் நம்ம கூடவே இருந்து வழி நடத்துவார் அப்படின்றத என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு நாளுமே உணர்ந்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல நம்ம தொடங்கினது. என் பேர் சின்மயாதேவி. நான் பாண்டியிலேருந்து வரோம். இங்கே பனை திருவிழாவுக்கு வந்திருந்தோம். இங்கே கைவினை பொருட்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே என்வரன்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக பண்ணியிருக்காங்க. கைவேலைப்பாடும் ரொம்ப அழகாக இருக்குது. ப்ரைஸும் ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. நாங்கள் நிறைய பொருள் வாங்கியிருக்கோம். இங்கே இது இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணால் இன்னும் இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட்ஸ் பீப்புள் இன்னும் சந்தோஷமாக ஒர்க் பண்ணுவாங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040459522 8098187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.